தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளம் காரணமாக பன்ருட்டி சென்னை இடையிலான சாலை மூடப்பட்டிருக்கிறது. போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. விவரங்களை செய்தியாளர் பிரேம் வழங்க கேட்கலாம். பிரேம், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், தென்பெண்ணை ஆற்றில் ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கு காரணமாக கடலூரில் 43 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 19 ஊராட்சிகளை சேர்ந்த கிராமங்கள் மற்றும் கடலூர் மாநகராட்சி பகுதிக்குட்பட்ட 7 பகுதிகள் என கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அனைத்து குடியிருப்புகளும் வெள்ளநீர் என்பது சூழ்ந்து கொண்டிருக்கிறது. முதற்கட்டமாக கடலூர் புதுவை இணைக்கக்கூடிய பிரதான சாலைகள் அனைத்தும் மூழ்கியிருக்கிறது. அதனால் போக்குவரத்து என்பது கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் மாற்று வழியாக கோண்டூரிலிருந்து விழுப்புரம் நாகை பைபாஸ் சாலையில் தற்போது சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் தற்போது தண்ணீர் என்பது அதிகரித்த வண்ணம் இருப்பதால் பன்ருட்டியில் சந்திரக்கோட்டை என்ற பகுதியில் இந்த காற்றாற்று வெள்ளம் தற்போது வெள்ளப்பெருக்கு என்பது அதிக அளவில் வந்ததால் கிராம பகுதிக்கு சென்றது. இந்த நிலையில் சென்னையிலிருந்து விக்கிரவாண்டி வழியாக திருச்சிக்கு செல்லக்கூடியவர்கள் மற்றும் தஞ்சாவூர் செல்லக்கூடியவர்கள் பிரதானமாக பயன்படுத்தக்கூடிய பன்ருட்டி விக்கிரவாண்டி என்ற சாலை என்பது தற்போது முற்றிலுமாக முடக்கப்பட்டிருக்கிறது. அங்கு அதிக அளவில் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டதால் தற்போது பன்ருட்டி பகுதியில் போக்குவரத்து போலீசார் தற்போது தடுப்பு கட்டையில் அமைத்தும் பேரிகார்டுகள் அமைத்தும் போக்குவரத்து என்பது மாற்றம் செய்திருக்கிறார்கள். தஞ்சாவூர், கும்பகோணம், சிதம்பரம், வடலூர், நெய்வேலி, காட்டுமன்னார் கோயில் ஆகிய ஊர்களிலிருந்து பன்ருட்டி வழியாக சென்னை செல்லக்கூடிய போக்குவரத்து பேருந்து என்பது தற்போது அரசூர் வழியாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையை அல்லது கடலூர் நெடுஞ்சாலையை தற்போது போக்குவரத்து போலீசார் மாற்றம் செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் கடுமையான வெள்ளப்பெருக்கு காரணமாக பன்ருட்டி விக்கிரவாண்டி சாலை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே திருச்சி செல்லக்கூடியவர்கள் அரசூர் வழியாக பயன்படுத்த வேண்டும் என்பது தற்போது போக்குவரத்து போலீசார் அறிவுரையாக இருக்கிறது. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பிரேம்.